गाइस நம்ம இன்னைக்கு வந்து நிறைய கான்டாக்ட் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பண்ணும்போது ஷெஃப் கான்டாக்ட். ஷெஃப் வந்து நம்ம அப்பா தான். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டைட்டில் பேர் வந்து பிரியாணியும் மட்டன் சுக்காவும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். போகலாம் வாங்க. பிரியாணிக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம புதினா கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே நாங்கள் ஃபஸ்ட்டு உரிக்க ஆரம்பிக்கிறோம். இது உரிச்சு முடிக்க போகிறோம். அதுவும் நாங்கள் 2 பேரும் இதான் ஹாய் சொல்லு. ஹாய். நானே என் தம்பி தான் உரிக்க போகிறோம். இப்போ சமையல் கட்டில் வேலை நடந்துருக்குது. வேலை நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அவங்க இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு அரிசி எல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயில் ஒரு 12 மணி இருக்கும் காய்ஸ். அங்கே கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் போனோம். அந்த கடைக்கார அங்கிளே வந்து ஏன்பா வெயிலில் வரீங்கன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ அதனாலேயே எங்களுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பிரியாணி செய்யறது எப்படின்னு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம நறுக்கிக்கணும் நல்லா. ஓகே சொல்லுங்க. அரிசி அப்பா வந்து இப்போ ஊற வச்சுருக்கிறாங்க. நீங்களே பாருங்க. இது புல்லட் அரிசி. புல்லட் பச்சரிசி. புல்லட் பச்சரிசி. ஹாய் சொல்லியா. புல்லட் பச்சரிசி. ஹாய் சொல்லுங்க. சரி இப்போ ஊற வச்சாச்சு. இப்போ தம்பி வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை வந்து உரிச்சுன்னுக்கிறாங்க. நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பூண்டு இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறாங்களா? சரி ஓகே. இப்போ சிக்கன் 1 கிலோ சிக்கன். இது மட்டன். இது 1/4 கிலோ மட்டன். ஓகே 1/4 கிலோ மட்டன் கிரேவிக்கு அதாவது மட்டன் சுக்காக்கு. இது ஆயா வந்து இஞ்சியெல்லாம் ஊற வச்சுன்னுக்கிறாங்க அந்த பக்கம். லைக் பீஸ் எனக்கு இதுவா தம்பிக்கு எங்க தோசைக்கரண்டி அதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை ஊற வச்சிடலாம். கழுவணும் தான். ஊற வச்சு கழுவணும் தான் பண்ணின்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வேலையாக பிரியாணி எல்லாத்துக்கும் செய்யும் போது சிக்கன் தான் நம்ம பண்ணுறோம். யாருக்காவது இது பிரியாணி செய்ய தெரியாதோ அவங்களுக்கான இந்த வீடியோ. ஸோ இதனால் யூஸ் பண்ணி சண்டே டைமில் வந்து ஒரு லஞ்சு சூப்பராக பண்ணலாம். ஓகே இதுவும் சண்டே தான். ஓகே இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணிக்கணும். கழுவியாச்சு. இப்போ நம்ம எடுத்துன்னுக்குறோம் மசாலாலாம் போகிறதுக்கு. இது அவ்வளோ சின்ன வேலை தான் காய்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி. அப்புறம் அந்த வேஸ்டேஜ் பீசஸ்லாம் அது கொஞ்சம் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். கடையில் நீங்கள் தராங்க கட் பண்ணிடுறாங்கலாம் நினைக்கக்கூடாது காய்ஸ். நீங்கள் கட் பண்ணிக்கணும் எதுக்கோ. ஏன்னா நிறைய நீங்களே கட் பண்ணிக்கணும். அப்போ கத்தி வேணும் தானே? கட் பண்ணி சொல்லலாம். ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ நான் அது சால்ட்டில் எடுத்துடுறேன். சால்ட் வேணுமா? ஓகே இது எல்லாத்தையும் எத்தனை முறை வாஷ் பண்ணப்பா? 7 டைம்ஸ். மொத்தம் 7 முறை வாஷ் பண்ணோமா? நாங்கள் 7 முறை வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வரோம். அதுவரை விடைபெறுவது உங்கள் தமிழ் மருந்து. ஐயா இப்போ வந்து இஞ்சி நறுக்கினுக்காங்க. எல்லாத்தையும் எடுத்ததானே அது ஷெஃப் ஆகலாம். சரி ஓகே. இஞ்சி நறுக்குறாங்க. இது என்னது காஞ்ச மிளகாவா? பச்சை மிளகா. நம்ம தம்பி இல்லை நம்ம தம்பி வந்து பண்ணின்னு இருக்கிறாங்க. எல்லோரும் ஒவ்வொரு வேலை பண்ணின்னு இருக்கிறாங்களா. இது அப்பா பார்க்கணும்னா இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. எத்தனை முறைப்பா பண்ணிக்கிறீங்க? முடிஞ்சு போச்சு. ஓகே இப்போ இது எடுத்துடலாமா? இது எடுத்துக்கலாம். அப்போ அது இங்கே இருக்கிறது இது ஒன்று எடுத்துக்கலாமா? சால்ட்டு மொத்தம் இது 2 தேவை. ஸ்பூனுக்கு தான்
இது மொத்தத்தையும் அப்படியே தூவணும், ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படியே தூவணும் அது மேலே. அப்புறம் ஒரு கல்லுப்பாப்பா, இது கல்லுப்பு வந்து ஒரு நெடி அப்படியே தூவணும். ஓகே, இது எல்லாத்தையும் கலக்கிறாங்க இப்போது. இன்னும் பிரியாணிக்கான வேலையை ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே எல்லாம் ஃபேமிலியும் சேர்ந்து உக்காந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ டைம் வந்து இன்னும் ஒரு டைம் வந்து 11:55. இது செய்யறதுக்குள்ளே எப்படி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும் தானேப்பா. ஏன்னா டைம் எடுக்கும் நிறையா பிரியாணிக்கு, அது வேகணும், சுடணும். ஓகே பாருங்கள், இது நல்லா அப்படியே இப்படி கலக்கிடணும். சால்ட்டும் தெரியவே கூட, சால்ட் இவங்க பார்த்தீங்களா தெரியல, அந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, அந்த சால்ட்டே தெரியாத அளவுக்கு வைக்கணும். அது கிரேவி மாதிரி அப்படி எனக்கு நேரில் பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி லைட்டாக எனக்கு தோணுது. இப்போவே கிரேவி மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்படியே வதக்கி எடுத்துடணும் காய்ஸ். அப்புறமாக என்ன வேலை செய்யணும்னு காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். இப்போ மட்டன் ஃபஸ்ட்டு இப்போ மட்டன் ரெடி பார்க்கலாம். மட்டன் வந்து நாங்கள் ஒரு 1/4 கிலோ தான் வாங்கினோம். ஏன்னா கிரேவி மாதிரி சுக்கா தான் பண்ண போகிறோம், அதனால் ஒரு 1/4 கிலோ. ஆனால் பிரியாணிக்கு வந்து சிக்கன் ரொம்ப முக்கியம். மட்டன்லேயும் சேர்க்கலாம் தானேப்பா பிரியாணியை வந்து மட்டன்லேயும் சேர்க்கலாம் அப்படியே. ஆனால் நாங்கள் ஒரு சிக்கன் மட்டும் தான் பிரியாணியில் சேர்த்துக்கிறோம். மட்டன் வந்து சுக்காவில் சேர்த்துட்டோம். ஓகே அதோ கிரேவி வந்து தேங்காய் போட்டு தான்ப்பா கொஞ்சம் டேஸ்ட்டாக திக்னஸ் கிரேவி அதான் ஒன்று சுக்கா தான். ஓகே இது இப்போ வந்து எத்தனை தேங்காய்? ஒரு தேங்காய் நேரம் வந்துச்சா? அது தேங்காய் போடுறோமா? இந்த தண்ணி இப்போ யார் குடிக்குது? நான் குடிக்கிறேன். வீடியோ ஓடுது கம்முங்க ஆளாயிரு. நான் குடிக்கிறேன்ப்பா, குடுவா. அது ஒரு குரங்கு அடம் பாருங்களா. இல்லை ஏமாற்றம் தான். அவன் உடனே டக்குன்னு குடிச்சுக்கணும் வீடியோ சொல்லணும். ஓகே இப்போ இந்த மாதிரி இங்க ஆயா எடுத்துப்பா. எல்லாரும் செஞ்சு வேலை செஞ்சாங்க. கொத்தமல்லி தேங்காய் இது மட்டன் சுக்காக, இது மொத்தமே மட்டன் சுக்கான்தாங்கப்பா. இது வந்து வெங்காயம் தேங்காய் ஃபுல்லாக அப்படி நறுக்கி சின்ன நறுக்கி வச்சணும். அதே மாதிரி வந்து இஞ்சியும் நறுக்கி வச்சணும். இது பேர் என்னதுப்பா? மிளகு. இந்த மிளகும் தேவை, ரொம்ப கொஞ்சம் காரம் நிறைய இருக்கணும்னா மிளகு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் சுக்கு காம்பு எல்லாமே இது எல்லாமே காரத்துக்கான ஐட்டம். இது ஃபுல்லாக கிரேவிக்கு, இந்த மாதிரி ஃபுல்லாக கிரேவிக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோலாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அப்பா வந்து மட்டன் செய்கிறாங்க, மட்டன் கிரேவி. அண்ணன் பாருங்க, ஹாய் சொன்னா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அப்பா செய்கிற மாதிரி செய்யுங்க. காஞ்ச மிளகா மட்டன் கிரேவி காஞ்ச மிளகா போடணும். எல்லாத்தையும் அந்த பிளேட் காமிச்சோம். பிளேட் பாருங்க இதப்பா. ஓகே இப்போ அப்படியே அதை வறுக்கிறது அப்படியே பாரு தம்பி. வறுக்கிறது நம்ம பார்க்க போகிறோம், சீக்கிரங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மிளகா நீங்கள் ஊற்றிக்கலாம். காய்ஸ் கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க. எல்லாத்தையும் போட்டு கருன்னு அறிவு போகிறாங்க. இப்போ இப்படி உங்கள் வீட்டில் மிக்ஸி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி மிக்ஸி இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. கன்ஃபார்ம் புதுமைகள் இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க காஞ்ச மிளகா போடுறாங்க. ஒரு எத்தின்னு போடுறேன். கிட்டத்தட்ட வந்து முடிய போகுது. கிட்டத்தட்ட வந்து இந்த பிரியாணி செய்யறதுக்காக எத்தனை பேர் 4-5 பேர் நாங்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறோம். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை கமெண்ட்டில் அப்படியே சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக செஞ்சோன்னா ஒரு என்னது ஒரு 1/2 hour 1 hourல முடிச்சிடலாம். ஒருத்தராக செஞ்சால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் தானப்பா. எல்லாம் தண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்கு தண்ணி போடுங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இஞ்சியில் போடணும். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. எல்லாத்தையும் போடுறாங்க, போட்டு கிருன்னு ஆகி போடுறாங்க. பாருங்க மிக்ஸி கூட ரெடியாக இருக்குது. மிக்ஸியில் ஏதோ போடுறாங்க. மொத்தத்தையும் ஊற்றிட்டு கழுவுவாங்கன்னு நினைக்கிறேன்.
மிக்ஸியில் அப்படியே போட்டு கிரேவி பண்ணலாம் ஃபஸ்ட்டு. கிரேவி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை போட்டு அப்படியே பிரியாணி செய்யணும். அப்புறம் அரிசி கூட வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கே இருப்பாங்க நீ இதை போயிட்டு அப்படியே ஆகிட்ட கூட நான் இது பேசுகிறேன். காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இதில் இருக்கிறது மொத்தமே கிரேவிக்கான ஐட்டம். இங்கே இந்த தேங்காய் எதுக்குன்னா அதோட கிரேவிக்கான திக்னஸ் வரத்துக்காக. இந்த இஞ்சி பூண்டெல்லாம் அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மிளகு இதெல்லாம் வந்து மிளகாலாம் காரத்துக்கு ஏற்றுக்க மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகு காரத்துக்கு ஏற்ற ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரமாகவே போடலான்னு நாங்கள் இருக்கிறோம். ஸ்வீட்டு புரிகிறதா? குண்டாவில் செய்யுங்க, எப்பவுமே குண்டாவில் செய்யுங்க. வேறு ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா கெட்டு போயிடும். குண்டாவில் செய்யுங்க. கழுவுத பாருண்ணா. இதோ சரி, இதை புதினா இது புதிதானாப்பா? புதினா கொத்தமல்லியை வந்து நம்ம இது வரைக்கும் அந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறத பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அது எந்த மாதிரி வரப்போகுது எனக்கு தெரியலையே. கன்ஃபார்ம் அப்பாவுக்கு தான் தெரியும். சரி வாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. அதை பார்க்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் அப்படியே கொத்தமல்லி அது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அப்படியே நம்ம போட்டு பண்ண போகிறோம். எல்லாம் பூண்டா அதோ பாருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இப்போ வெயிட் ஆபத்து. நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணலான்னு போது கரண்ட் ஆஃபுங்களா. எங்கள் அப்பா வந்து இந்த சட்னி இதுதான் பண்ணலான்னு இந்த கிரேவி கரண்ட் ஆஃபு. அதனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, எங்களால் அவ்வளோ சீக்கிரமாக என்னால் பண்ண முடியல. எப்போ வரும்னு வேறு தெரில கரண்ட்டு. தம்பி அந்த லைட்டை ஆஃப் பண்ணி வை தம்பி, லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வை. எப்போ வருதுன்னு பார்ப்போம். அப்போ தான் அந்த கிரேவிக்கான வேலையும் தொடங்கும். அப்பா எப்படி சிக்கனை வறுக்கிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரேவி போட்டு நல்லா கலக்கணும். பாருங்க குழக்க வைங்க, கொஞ்சம் கட்டியாக உதவிங்க. ஃபஸ்ட்டு கை கழுவிட்டு தெரியுது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் எத்தாச்சு வாங்க. கிட்டத்தட்ட இதுவும் முடிய போகுது. ஓகேம்மா, அப்போ ரொம்ப டயர்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பக்கம் வெண்டு வாங்குது. நீங்கள் ஒத்தரா மட்டும் செய்யாதீங்க, ஃபேமிலியில் மட்டும் சொல்லுங்கள். யாரும் ஒத்தராவது உங்கள் கூட சேர்த்து வச்சு செய்யுங்க. பிரியாணி மட்டும் ஒத்தரா செஞ்சாங்கன்னா முடியாது. அவங்க அப்போவே கற்றுப்பாங்க செஞ்சு ஃபுல்லாக முடிச்சுட்டு. ஸோ அதனால் யாராவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேராவது இருக்கணும் முதல்ல. அம்மா உங்களோட கருத்து? இல்லை அங்கே ஒரு வேலை. 1 கிலோவுக்கு 5 பேர் சாப்பிடுவாங்க. 1 கிலோவுக்கு 5 பேர் செய்கிறதுக்கு பார்த்தீங்களா? நீங்களே வேணா பாருங்க. அங்கே அப்பாவை காட்டு 1, என்ன காட்டு 2, அம்மாவை காட்டு 3, 4வது ஆயா, அப்புறம் 5வது நம்ம தம்பி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்களா கீழே பாருங்க, கீழே இது எல்லாத்தையும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னா இப்போ இந்த க்ளீனிங் வேறு பண்ணணும். இப்போது அப்புறம் இந்த கறியெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு வந்து வெயிலாண்ட போயிட்டு நாங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. வரல கரண்ட் வரல. இதுவரை நாங்கள் வந்து ரொம்ப வேக்காடாக இருந்துச்சா, வெயிலில் போயிட்டு வெயிலில் ட்ராவல் போயிட்டு பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்தையும் இது எடுத்துன்னு இருக்கிறோம். தேங்க்யூ அப்பாக்கா. எல்லாம் வேலையும் இப்போ நாங்கள் சீக்கிரமாக பண்ணின்னு இருக்கிறோம். கரண்ட்டு வேறு வரமாட்டேது. கிரேவி ரெடி பண்ணிடலான்னா குச்சி அஞ்சிச்சு எடுத்து எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு மறுபடியும் மிக்சியில் ஆகி போவாங்க. இப்போ ஃபைன் அடிக்கும் போது பாருங்க
வாங்க எவ்வளோ கொட்டை வச்சுருவோம் ஏன் கைஸ் இப்போ புதினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூடாக இருக்கு நல்லா பாருங்க, ஆவிலாம் மேலே பறகுது. இப்போ ஏதாச்சும் சொல்லுப்பா. நல்லாங்கப்பா கசப்பா சூப்பராக. இது வாங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அரைக்க போட்டு ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். ட்ரின்னு பாருங்க தண்ணி ஊற்றுறாங்க. இந்த மாதிரி மூட்டியில் தண்ணி ஊற்றுருங்க. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நான் அதிகமாக ஊற்றாதீங்க. இப்போ மறுபடியும் மிக்சியில் அரைக்க போகிறோம். பாருங்க பாருங்க கைஸ் இப்படியே போகுது. அப்பா பாருங்களா கைஸ், அப்பா பாருங்க வச்சு வந்துருங்களா. பாருங்க ஸ்பூனை நல்லா கலக்குறாங்க. இந்தமாதிரி கலக்கிடுங்க. அப்புறம் மூடியில் இதெல்லாம் பண்ணுறேங்க. நான் வந்து பார்க்க போகிறேன். பாருங்க மூடியில் ஸ்பூன் போட்டு நல்லா எடுத்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டுருக்கோம். இது தனி வீடு சொன்னால் புரியாது. நாங்கள் தனித்தனியாக எடுத்து போடுறோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தனித்தனியாக ஒன்றா போட்டால் அதிகமாகிடும். பாருங்க கிண்ணத்தை எடுத்து புதினாவை ஊற்றுறாங்க. பாருங்க பாருங்க இது பார்க்கறதுக்கு தக்காளி சட்னி. இந்த சட்னி ஹோட்டல்லாம் ஊற்றுவாங்க அந்த மாதிரி சட்னிக்கு. இப்போ மறுபடியும் எடுக்கிறோம். லைட் வைக்கிறேன். பாருங்க நல்லா பாருங்க, நல்லாயிருக்கும். வாசனை செம்மையாக இருக்குதா பாருங்க. நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். கையில் போட்டெல்லாம் எடுக்கணும். நீங்கள் கீழெல்லாம் ஒரு சில டைம் குத்திக்கலாம் எங்களுக்கு. நீங்களே பார்த்து ஜாகிரதையாக பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆஃப் வரைக்கும் வந்துச்சு. இன்னும் ஆஃபு முடிக்கிறதுக்குள்ளேயே நான் ஒன்று சொல்லிடுறேன். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ எல்லாருக்கும் அனுப்புங்க. இந்த வீடியோ ஏன்னா யாருமே அதிகமாக பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவாங்கன்னா பெரிய பசங்க பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்க நான் யாரும் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட பைத்தியம் கடைக்கு தான் போனேன். பாருங்க தண்ணி ஊற்றி எடுக்கிறாங்க பாருங்களா. பால் மட்டும் இல்லையா இன்னும் ஒரு மாதிரி கிரிஞ்சாக தெரியுது. பாருங்க கைஸ் இன்னும் ஒரு கிரிஞ்சாக தெரியுதுப்பா. ஓகே பாருங்க கைஸ். அப்பா பாருங்க இல்லைப்பா ஏதோ கிரிஞ்சாக தெரியுது. ஓகே அப்பா பாருங்க கைஸ் சூப்பராக இருக்குது. வெளிச்சத்தை ஏற்றுறாங்க. ஓகே பாருங்க பாருங்க செம்மையாக இருக்குது. இந்த வேலை போட்டு பண்ணுறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டுருக்கோம். மொத்த வீட்டுக்கு சேர்த்து பார்த்தது எவ்வளோ மிச்சம்னா பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ். கேஸ் கிட்ட இது மேலே வேலை. ஸோ கரண்ட் இல்லை. கரண்ட் ஆஃப் குக்கரில் செய்ய போகிறாங்க. அங்கே பார்ப்போம் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கிரேவி கேஸ் போயின்னு இருக்கு. டைம் என்ன 12:35 ஆயிடுச்சு. அதெல்லாம் எடுத்து
கரெக்டாக நான் இப்போ சொன்னேன் லெவல் 55. இப்போ அரை மணி நேரமாக ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஆனால் இன்னுமே கிரேவி வேலையே இன்னும் முடியல. பார்த்தீங்களா எவ்வளோன்னு? இந்த வெங்காயத்தெல்லாம் இப்படி தான் நறுக்கிக்கணும். என் தம்பி சொல்லியிருப்பானே. அவன் என்னத்த சொல்லுவான்? சொல்லியா? அவன் என்னத்த சொல்லுவான்? சரி பரவாயில்ல காஸ். இந்த மாதிரி நல்லா நறுக்கிக்கணும் வெங்காயத்தை. அப்புறம் நம்ம தக்காளி வேலை என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். தக்காளிக்கு எத்தனை தக்காளியா போட்டீங்க நீங்கள்? சவுண்டு குறை தம்பி. எத்தனை தக்காளியா மொத்தம்? இரு 1 2. ஓகே, இது எவ்வளோ தக்காளின்னு அறியும் போது கூப்பிட்றாங்களா? சவுண்டு குறை தம்பி, சவுண்டு குறை. ஓகே, இப்போ எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக பார்த்துன்னுக்குறாங்க. நானும் இப்போ கடைக்கு போயிட்டு தயிர் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். தயிர் கருவேப்பிலையா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்னம்மா செய்கிறாங்க? ஒரு நிமிஷம் நான் பக்கத்தில் இப்படி வந்துக்கிறேன். இப்படி வந்துக்கிறேன்ப்பா, நீங்கள் எடுத்துருங்க ஃபுல்லாக. பார்த்தீங்களா என்ன மாதிரி செய்கிறாங்க கிரேவிக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படிப்பா இந்த மாதிரி கிரேவி செய்யணும், இந்த மாதிரி தவாலியை செய்யணும் இதெல்லாம்? ஓகே, அவரே தலையாட்டிட்டார். அந்த நீயே பாரு, நீ தான் காமிக்கிறது. நீ பார்க்காத, நீ வீடியோவில் பாரு. இந்த மாதிரி கரெக்டாக இருக்குதாண்ணா? அம்மா பாட்டிலுங்க பத்திரம் அப்படி வச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் இது ஃபுல்லாக இது மட்டனு, கருவேப்பிலை, வெங்காயம், இது மூணுமே சேர்த்து அப்படி ஒரு கிரேவியாக நம்ம பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா? இது தெரியுதுப்பா, கிரேவியாக நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, இது எத்தனை மணி நேரம் வேறு இருக்கணும்ப்பா? ஒரு 10 நிமிஷம் வரைக்கணும் போதுமா? செம்ம வேக்கடாக வேறு இருக்குது. கரண்ட்டு போய் வேறு வருது, ரொம்ப நேரம் ஆகுது வேறு. சரி ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு வரட்டும். நம்ம அடுத்தது வேறு யார் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, இப்போ ஆயாவும் நெருக்கின்னு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சது பிறகு நான் சொல்லிடுறேன். அப்புறம் பேராசுமா இந்த இடத்துல கொஞ்சம் பாட்டு சேர்க்கலான்னு இருக்கிறேன். கிரேவிக்கான வேலை முடிந்தது, அதுக்காக ஒரு பாட்டு லைட்டா. சுக்குர ஸ்வைப் பண்ற என் லைஃப் ரைட் இல்ல, படத்தை குக் பண்ற ஆயில் வாங்கி குவைட் இல்ல, ரிவ்யூ ஆரம்பிச்ச அம்மாவோட வயித்துல, வீடியோவை போடுவேன்டா கரெக்டான டயத்துல. எதுக்கு இவ்வளவு படம் எப்படி இருக்கு? சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொல்லி எல்லாம் சுத்தமாக கழுவுனாதான் மண்ணெல்லாம் இருக்கும் புதினால. ஏன்னா இது வந்து இந்த மண்ணில் விளைவிக்கிறதுனால கீழே மண் உள்ளே இருக்கும். அதனால் இது நல்லா ஃப்ரெஷ் பண்ணிக்கணும். எப்போவுமே இது எல்லாம் புதினா மட்டும் இல்லை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இதெல்லாம் மண்ணில் இருக்கிற விளைவிக்கிறது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணிடணும். இது வந்து மட்டன் சுக்கா. இது வந்து ஃபுல்லாக இன்னும் பிரியாணி இன்னும் ரெடி ஆகலை. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி கிட்ட பிடிக்குது. இதுமா அந்த மாதிரி நிறைய பிடிக்குதா? வராங்க அங்கே பால்கனி இருக்கிறாங்க. காய் பார்த்தீங்களா, அங்கே வந்து பிரியாணிக்கான குண்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்கே வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோ சூடாகிட்டு இருக்குது இப்போ கிரேவி. இப்போ அடுத்தது வந்து பிரியாணிக்கான வேலை தானேப்பா? ஓகே, பிரியாணிக்கான வேலை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக தான் இந்த புதினா கொத்தமல்லாம் நறுக்கி வச்சுக்கிறோம். வெங்காயம் அது பார்த்தீங்களா, இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 12:55 வரையும் வந்துச்சு. இப்போது நம்ம போனதாடி 11:55லேருந்து இப்போ 1 மணி நேரமாக கரெக்டாக ஃபஸ்ட்டு என்னது 1 hour ஆயிடுச்சு. இன்னமும் அங்கே கிச்சன் உள்ள வேலை செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. 1 hourல வந்து நம்ம கிரேவியோட வேலை தான் நம்ம ஃபுல்லாக முடிச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம். அதுவும் இந்த வெயில் டைமில் போயிட்டு நாங்கள் எல்லாருமே அந்த சிக்கனு வாங்கி வந்தோம்ல, அதுக்காக நீங்கள் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். ஓகே, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் தாய்ச்சின்னு இருக்கிறாங்க. இப்போ தாய்ச்சி இருக்கிறாங்க. வெங்காயத்தை இப்போ தூவி போட்டு இருக்கிறாங்க.
அப்போ இந்த இப்போ தக்காளியை போட போகிறாங்க. வெங்காயம் போட்டிங்க, தக்காளி இப்போ போட போகிறாங்க. எண்ணெய் போட்டிங்க தானே பாருங்க, எல்லாம் போடாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கறி அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து இப்போ போட போகிறோம். இப்போ இதுக்கே ஒரு டைம் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாருமே வந்து நிறைய சோம்பேறி பண்ணி ஒரு இதோ பிரியாணி கிரேவி ரெடி ஆகின்னு இருக்கு. பிரியாணி இப்போ நம்ம வறுத்துனுக்குறோம், எல்லாம் வறுத்துனுக்குறோமா? இதோ எல்லாம் வறுத்துனுக்குறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணுறது வந்து எல்லாருக்குமே அந்த பூண்டை உரிக்கணும், அந்த இஞ்சி பூண்டை அரைக்கணும், நிறைய சோம்பேறித்தனம் நிறைய பேர் படுவாங்க. நீங்கள் அதெல்லாம் வேணாம், நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பேக்கெட் மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். ஏன்னா நம்மளே அறுத்து அந்த எல்லாம் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் வரும். நீங்கள் அதே பண்ணுங்கள். இதுவே நம்ம ஊற்றணும்னா நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து பேக்கெட்டில் நான் செய்கிறதுனா அது வேணான்னு நாங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சோம். இந்த தாட்டி நாங்களே அதை செஞ்சோம் இப்போது. ஓகேவா? கிரேவி ரெடி ஆனதுக்கு இன்னும் ஒரு இந்த கைட்டிட்டு பிறகு நம்ம பார்க்கலாம். மொத்தம் 8 விசில் வரணும். கைஸ் இப்போ மணி வந்து 1 மணி ஆகுது. 1 மணி கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு கைஸ். நாங்கள் 11:30 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாப்பா. ஏன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணுறதுக்கு. இது ஒரு ஃபுல்லாக கைஸ் இப்போ தக்காளியை ஃபுல்லாக போட்டாச்சு. இன்னும் 2 பாருங்கள் நீங்களே வந்து கைஸ் ஃபுல்லாக தக்காளி எல்லாம் போட்டாச்சு. தக்காளி, வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு அது ஆயிலு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிறோம். அடுத்தது என்னப்பா போட போகிறோம்? வதக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, லசா கறி. ஓகே இப்போ நம்ம ஆயா பக்கமாக போகலாமா? தயிர் பச்சடி பக்கமாக போகலாம். தயிர் பச்சடி வந்து நம்ம சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம்லையா? சாப்பாடு இப்போ 1 கிலோ அந்த கறி வாங்கிட்டோம். இது எல்லாத்தையும் செஞ்சுன்னுக்குறோம். ஓகே போய் தயிர் எடுத்துன்னு போ. 3 பாக்கெட்டுமே எடுத்துன்னு வந்துடு. இது எல்லாத்தையும் நம்ம தயிர் பச்சடி இங்கே ஒரு வேலை ஆயின்னு இருக்குது. அப்புறம் அங்கே பிரியாணி ஆயின்னு இருக்குது. கிரேவி வந்து 8 விசில் விடணும். மொத்தம் 8 விசில் விட்டால் தான் நம்மளால் வர முடியும். இதான் கிரேவி ரெடி ஆகும். எத்தனை விசில் இப்போ விட்டுக்குது? இப்போ 2 விசில் விட்டுச்சு கைஸ். இப்போ ரொம்ப சத்தமாக இருக்குது கைஸ். இப்போ 2 விசில் விட்டுச்சு. 2 விசில் வந்துச்சு கைஸ். பார்த்தீங்களா? எல்லாரும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இது 3வது விசிலு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த எல்லாத்தையும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஐட்டம் 5 ஐட்டம் தான் காய்ஸ் இருக்கும் நம்ம. ஆனால் அதை சேர்த்து எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா காய்ஸ்? 4 ஐட்டம் 5 ஐட்டம் தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். அதை சேர்த்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் ஒரு ஐட்டத்தை போட்ட பிறகு உடனேலாம் இன்னொன்று இப்போ வெங்காயம் போட்ட பிறகு உடனேலாம் தக்காளியை போடக்கூடாது. ஏன்னா வந்து அதை நல்லா விதக்கிட்டு தான் போடணும். இப்போ அதே மாதிரி வந்து தான் இப்போ நம்ம எல்லோரும் இது போட்டுன்னு இருக்கிறோம். 3வது விசில் வரப்போகுது. வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. நான் சொல்கிற மாதிரி வந்து ஒவ்வொன்றா நறுக்கிட்டு போடுற மாதிரி தான். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கே வந்து மொத்தம் அப்படியே கலக்கி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். 1/2 hour கழிச்சு உங்களை கூப்பிட்றேன், அதுவும் சாப்பிடும் போது. ஓகே காய்ஸ்? கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தான் ஆயிடுச்சு போல். எல்லாத்துலேயும் இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் பார்க்கும்? ஆகுமா? சரி, எல்லாம் ரெடி ஆகினுக்கிறாங்க. தயிர் பச்சடி ஒரு பக்கம் ரெடி ஆகின்னு இருக்குது. கறி எல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் வேக ஆயிடுச்சு. இன்னும் கறி வேகிச்சுன்னா எல்லாம் ரெடி ஆகிடும். அப்போ ஆனால் ஒரு சில பேர் குழம்பாட்டு ரெடி பண்ணுவாங்களேப்பா. ஆனால் சாப்பாடு ஆகிடும். என்னன்னு தெரியல, எனக்கே வராது. ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. அப்போ இன்னும் கொத்தமல்லி போடலையே இன்னும்? புதினாவா? சரி, ஓகே கைஸ், ரெடி ஆயிடுச்சு. ஓகே சூப்பராக எல்லாம் ரெடி. 1/2 hour ஆகும்னு நினச்சேன். இங்கே பார்த்தா 1 hour ஆகிடுச்சு. அதை நம்ம பாதி வேலையை முடிக்கிறதுக்கு. சரி வாங்க, ஆனால் பாதி வேலையை முடிச்சிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். Comment section alla fans alla fighting. சுக்குர ஸ்வைப் பண்ற என் லைஃப் ரைட் இல்ல.
படத்தை குக் பண்றேன் ஆயில் வாங்கி குவைத்தில்ல ரிவ்யூ ஆரம்பிச்ச அம்மாவோட வயித்துல வீடியோவை போடுவேன்டா கரெக்டான டயத்துல படம் எப்படி இருக்கு ஒரே தண்டனி ஏத்துறான் So, coming up as class and I'm விமர்சிச்சேன் 8 இல்ல OTT series எல்லாம் பார்ப்பேன் ஒரு நைட் இல்ல first day first show போட்டோ எடுப்பேன் டைட் இல்ல போட்ட மலை களத்தில் இறங்கின களத்தில் விஞ்சரோட ப்ரீக்குவல் நோலனோட சீக்குவல் ஸ்பைக்கிலிக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் அம்மா மேல சத்தியம் சினிமா மேல பைத்தியம் ஈ அடிச்ச காப்பிக்கெல்லாம் ரிவ்யூ தாண்டா வைத்தியம்